சென்னையில் இன்று அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம். விடிந்த பிறகும் பனி விலகாத சூழலால் சிரமத்திற்கு ஆளான மக்கள். பனிமூட்டம் காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் 15 நிமிடங்கள் வரை தாமதமாக இயக்கம். கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டையிலிருந்து சென்னை வரும் ரயில்களும் தாமதம். கடலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று அதிக பனிமூட்டம். சாலையில் செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு சூழ்ந்த பனி. பனிமூட்டத்தால் திருச்சி திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். புறப்பாடு பகுதியில் 7 விமானங்கள் நிறுத்தி வைப்பு. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் திடீரென பனிமூட்டம் அதிகரித்தது ஏன்? காற்றில் அதிகப்படியான ஈரப்பதம், குறைந்தபட்ச இரவு நேர வெப்பநிலையே காரணம் என வானிலை மையம் விளக்கம். சென்னையில் ஒரு வாரத்தில் சவரனுக்கு 11,000 ரூபாய் வரை குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 40,000 ரூபாய் வரை குறைந்தது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் குளறுபடி என தேர்வர்கள் குற்றச்சாட்டு. சரியாக தேர்வு மையம் ஒதுக்கப்படவில்லை, வினாத்தாள் கிடைக்கவில்லை என மையங்கள் குழப்பம். குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகள் அனைத்தும் தள்ளி வைப்பு. சென்னையில் 7 மையங்களில் தேர்வு எழுத வந்தவர்கள் சாலை மறியல். தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கு முழுமையான நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். கூடுதலாக புதிய திட்டங்களை அனுமதித்திடவும் வேண்டுகோள். நானும் ரவுடிதான் என்பது போல கூட்டணிக்கு தாமே தலைமை என்கிறார் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பழனிசாமி ஆகிவிட்டார் என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஊராட்சி செயலர்களை தேர்தல் பரப்புரைக்கு திமுக பயன்படுத்துகிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. குழந்தைகள் பலூன் போல புதிதாக கட்சிகள் உருவாவதாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தேர்தல் திருவிழா முடிந்ததும் அந்த கடைகள் காலியாகிவிடும் என்றும் விமர்சனம். தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தால் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு நடுக்கம். முதல்வர் பதவிக்கு ஏற்றவாறு பேசவில்லை என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடும் விமர்சனம். தான் வகிக்கின்ற பதவிக்கு கௌரவத்தையும் மரியாதையும் தகுதியும் எண்ணி பார்க்காமல் உளறி திரிவதை ஸ்டாலின் அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
என்று 2 கோடி தொண்டர்கள் சார்பில் எச்சரிக்கையாக அல்ல, வேதனையோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். கடலூரில் இன்று நடைபெறுகிறது இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு. வேப்பூரில் தயார் நிலையில் மாநாட்டு திடல். மலேசியாவில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஒலித்த திருமுறைகள். மாணவிகளின் பாடலை மெய்மறந்து ரசித்து கேட்ட பிரதமர். டெல்லியில் வரும் 10ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. தேர்தல் நெருங்கும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் கலந்துரையாடல். அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். குறிப்பிட்ட சில அமெரிக்க பொருட்களுக்கு மட்டுமே வரிச்சலுகை அளிக்கப்படுவதாகவும் பேட்டி. வர்த்தக ஒப்பந்தம் குறித்த இந்தியா அமெரிக்க கூட்டறிக்கையில் முக்கிய அம்சங்கள் குறித்து தெளிவில்லை என காங்கிரஸ் விமர்சனம். அமெரிக்க விவசாயிகள் நலனுக்காக இந்திய விவசாயிகள் நலன் காவு கொடுக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கருத்து. அஜித் பவார் மரணத்தில் எல்லோருக்கும் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர் ரோஹித் பவார் பேட்டி. எந்த சூழலில் இறப்பு நிகழ்ந்தது என்பது குறித்து 10ஆம் தேதி விரிவாக விளக்குவதாக தகவல். பாகிஸ்தானின் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்த விவகாரம். தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது ISIS பயங்கரவாத அமைப்பு. ஸ்பெயினை தாக்கிய மார்த்தா புயலால் ஏற்பட்ட கனமழை, வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிகள், விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் கடும் சேதம்.